ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் STH. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் காக்கா கழுகு சண்டை உருவாகிற மாதிரி ஒரு சூழல் தமிழ் சினிமாவில் உருவாயிருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். என்னடா அது மறுபடியும் காக்கா கழுகு சண்டையா அப்படின்னு கேட்காதீங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்க படம் வேட்டையன். அதாவது ஜெயிலர் மெகா பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வேட்டையன். இந்த படத்தில் ரஜினி சார் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் வாசில், மஞ்சு வாரியன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஞானவேல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துக்கு அனுவிக் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சதா ரஜினி சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தை ரிலீஸ் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணுறதா ஒரு நியூஸ் செஞ்சுருக்குங்க. ஸோ இதன் மூலம் அண்ணாத்த படத்துக்கு அப்புறம், அதாவது கடைசியாக ரஜினி சாருக்கு அண்ணாத்த படம் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் இந்த வருஷம், அதாவது 2024 தீபாவளி அன்று வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா அந்த படத்தை ப்ரொடியூசர் லைக்கா பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. கடைசியாக அண்ணாத்த சரியாக பெருசாக போகல. அந்த தீபாவளி அந்த படம் அண்ணாத்த பெருசாக போகல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் ஒரு தாறுமாறு மெகா பிளாக் பஸ்டர் பல வசூல் முறியடிச்சு தமிழ் சினிமாவின் நம்பர் 1 படமாக அமைஞ்சுது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் நடிக்கிற படம் தான் வேட்டையன். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்குது. ஸோ இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இதன் மூலம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் தீபாவளி தான் நம்மளாம் கொண்டாட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே சமயத்தில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு இன்னொரு பெரிய படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த படம் கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க கோட்டு தாங்க. இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. படத்தை யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்திலும் பிரசாந்த், மோகன், பிரபுதேவான்ற மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. இந்த படம் ஆல்மோஸ்ட் 60% படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதா நியூஸ் வெளியே வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அந்த படத்துக்கு ஹீரோவான விஜய் விரும்புகிறதா ஒரு நியூஸ் வெளியே வந்துருக்குங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா அரசியல் பக்கம் போக போகிறதா அஃபிஷியலாக அறிக்கை விட்டார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஒப்புக்கொண்ட படம் தான் லாஸ்ட் படம்ன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இதன் மூலம் அரசியலுக்கு முன்னாடி விஜயோட கடைசி படம் ஆல்மோஸ்ட் கோட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தை தீபாவளி ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப விரும்புகிறாங்க. இது அந்த படத்தில் ப்ரொடியூசர் அர்ச்சனாட்டே விஜய் சொல்லிட்டாராம், இந்த படத்தை நீங்கள் எப்படியாச்சும் இந்த ஆண்டு தீபாவளி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனாட்ட சொல்லிட்டாராம். ஸோ அதன் மூலம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு கோட் படமும் கடமைங்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடிச்ச நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் தான் டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் சர்க்காரு, பிகிலு, மெர்சலு, மாஸ்டர் நிறைய படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல். ஸோ இதுதான் டார்கெட் பண்ணி மாற்றி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக லியோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜ்ஜியம் ரிலீஸ் பண்ணாரு. பட் ஆயுத பூஜ்ஜியம் ரிலீஸ் ஆன லியோ படம் ஒரு பெரிய வரவேற்பு பெறல மக்கள்கிட்ட. ஸோ இந்த படத்தை இந்த ஆண்டு தீபாவளி மிஸ் பண்ணாமல் கன்ஃபார்ம் தீபாவளி ரிலீஸ் பண்ணுற மாதிரி விஜய் ஸ்ட்ராங்காக இருக்காராம். ஏன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு பூஸ்டர். அவர் அரசியலுக்கு முன்னாடி நடிக்க போகிற கடைசி படம்ன்றதால அந்த படத்தை ஒரு தீபாவளி மாதிரி ஒரு பெரிய படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குன்ற மாதிரி விஜய் விரும்புகிறாராம். அதனால இந்த படம் ஆல்மோஸ்ட் இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுறது ஒரு மேக்ஸிமம் ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வேட்டையன், இந்த பக்கம் கோட். ஸோ 2 படமும் தீபாவளிக்கு மோதிச்சுன்னா மீண்டும் ரஜினி விஜய் ரசிகர்களுள்ள ஒரு பெரிய யுத்தமே நடக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லியோ ஜெயிலர் இந்த போட்டியில் காக்கா கழுகுன்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி, ஸோ அந்த கதையில் ஒரு பெரிய ஒரு சண்டையே நடந்து பல யுத்தங்கள் நடந்து ஒரு வழியாக ரஜினி சார் ஒரு இந்த லால் சலாம் மாடல் லஞ்சில் பேசி முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் முடிவு கட்டிட்டாரு. ஸோ மீண்டும் 2 படமும், அதாவது ரஜினி சார் படமும் விஜய் சார் படம் ஒன்றா மோதிச்சுன்னா மீண்டும் 2 ஃபேன்ஸ்குள்ள ஒரு பெரிய சண்டை உருவாகும். அது வேற மாறும். ஆனால் இந்த சண்டையை நடக்கிறதுக்கு விஜய் விரும்புவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குரியதாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, கோட் படத்தை எந்த படத்தை கூட கிளாஷில் விடக்கூடாது. முக்கியமாக அஜித், ரஜினி மாதிரி பெரிய ஹீரோடைய படங்களுடைய எந்த படத்தையும் நம்ம கிளாஷில் மோதக்கூடாதுன்ற மாதிரி ஏற்கனவே அர்ச்சனாட்ட விஜய் சொல்லிட்டாராம். எதுக்காக கேட்டிங்கன்னா, அவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ இனிமேல் நம்ம ஒரு பெரிய ஹீரோட கிளாஷ் விட்டு, ஸோ அந்த ஹீரோடைய ஃபேன்ஸ்கிட்ட நம்ம எதிர்ப்பு சமாளிச்சுக்கிட்டு, ஸோ அது அரசியலுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்றதால விஜய் எந்த படத்தை கூட நம்ம கிளாஷில் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாராம். ஸோ அதன் மூலம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு ஒருவேளை ரஜினியின் வேட்டையின் படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா விஜயோடைய கோட் படம் நிச்சயம் தீபாவளிக்கு கிளம்பிறங்காது. கொஞ்சம் 2 வாரம் 3 வாரம் தள்ளி போகலாம். அப்படின்னா பொங்கலை துவக்கி போகலாம், அந்த படம் தள்ளி போகலாம். ஸோ அதன் மூலம் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த போட்டி விரும்ப மாட்டார். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அரசியலுக்கு வந்த அப்புறம் வாண்டடாக இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் கூட போட்டிக்கு போட்டார்னா அது மிகப்பெரிய ஒரு சண்டையை மறுபடியும் உருவாக்கும். ஸோ அதன் மூலம் விஜயோட அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் ஃபுல்லாக விஜய்க்கு அகைன்ஸ்டாக மாறுவாங்க. ஸோ அது விஜய் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடுவாங்க அரசியல் வாழ்க்கை, ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம். ஸோ இதனால் விஜய் நிச்சயம் ரஜினி சார் கூட மறுபடியும் மோத மாட்டார் அப்படின்ற நம்ம அடித்து சொல்லலாம். பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஒருவேளை வேட்டையை தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் கோட்டு தீபாவளிக்கு இறங்கும். அவரோட வேட்டையை தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கன்ஃபார்மாக இருந்தாங்கன்னா நிச்சயம் கோட்டு தீபாவளிக்கு வராது, பொங்கலை நோக்கி போகும்ன்றது நம்ம சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.